நிகழ்வின் இரண்டாவது அமர்வு தொடங்குகிறது. இதில் முதல் பேச்சாளராக எழுத்தாளர், திரைப்பட உதவி இயக்குனர் திருமிகு மீரான் மைதீன் அவர்களை அழைக்கிறோம். அவரை அறிமுகப்படுத்த திருமிகு பொன்னி அவர்கள் வருகிறார். மீரான் மைதீன் எழுத்தாளர், திரைக்கதையாசிரியர், வசனகர்த்தா. ஓதி எறியப்படாத முட்டைகள், அஜ்னம, திருவாழி, ஓச்சை, காவியலோகம், கலுங்கு பட்டாளம் நாவல்களும், ரோசம்மா பீவி, சித்திரம் காட்டி, நகர்கிறது கடிகாரம், பலாமரம் நிற்கும் வீட்டுக்கு கிளம்பி கொண்டிருக்கிறான் உட்பட சிறுகதை தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. இவரது படைப்புகளில் சமூக, பண்பாடு, அரசியல் நுணுக்கங்களை அனுபவித்து வாசிக்க இயலும். இஸ்லாமிய மரபு இசை குறித்து பரந்துபட்ட வாசிப்பு கொண்டவர். இஸ்லாமிய மரபிசையில் பெண்கள் தலைப்பில் உரை நிகழ்த்த திருமிகு மீரான் மைதீன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 3 நிலைகளில் மனிதர்கள் இறையோடு நெருக்கமாகிறார்கள். ஒன்று உணவு உண்ணும்போது, இரண்டாவது உரையாடுகிற பொழுது, மூன்றாவது இசை கேட்கிற பொழுது. இப்போ 3மே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டோம், உரையாடுறோம், அடுத்து ஒரு இசையும் கேட்கறதுக்காக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு விழா. தமிழ் சூழலில் வரலாற்றை ஜனநாயகப்படுத்துகிற ஒரு விழாவாகவும் நான் இதை பார்க்கிறேன். ஒரு நீண்ட தொலைவில் நாம் திரும்பி பார்க்கிற பொழுது இது போன்ற வரலாற்றை ஜனநாயகப்படுத்துகிற நிகழ்வுகள் தமிழ் பரப்பில் நடந்து ரொம்ப காலம் இருக்கும் போல் எனக்கு தெரிகிறது. இன்றைக்கு இந்த உரையாடல், இந்த உரையரங்கம், இவைகளிலே பேசப்படக்கூடிய விஷயங்கள், அவைகளெல்லாம் ஒரு பரந்த இன்னொரு பகுதியையும் பொது சமூகத்துக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தனித்தனியாக இல்லாமல் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் வணக்கத்தினையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பெரிய ஆன்மீக அது மாதிரியான அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு இயல்பாக திராவிடம், மார்க்சியம், பெரியாரியம் இது போன்ற கோட்பாடுகளோடு தான் மிக நெருக்கமான தொடர்பு. ஆனாலும் கூட இந்த உலகம் சில தூய்மைவாதங்களை முன்வைத்து எளிய நம்பிக்கைகளை, எளிய விஷயங்களை கேள்விக்குட்படுத்துகிற பொழுது, அல்லது புறக்கணிக்கிற பொழுது, அல்லது மறுக்கிற பொழுது நாம் அவை பக்கத்திலே நிற்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இருந்து இந்த உரையாடலை நான் துவக்குகிறேன். இஸ்லாத்தில் கிட்டத்தட்ட தமிழ் சூழலில் 200 சிற்றிலக்கியங்கள் இருக்கு. அந்த 200 சிற்றிலக்கியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது 200க்கு மேலே இருக்குது. 200க்கு மேலே சிற்றிலக்கியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது இஸ்லாமியர்களுக்கும் தெரியாது, பொது சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பெரும்பாலும் தெரியாது. இதுதான் அதனுடைய துரதிர்ஷ்டம். எனவே இந்த உரையாடல், இந்த பேச்சு ஒரு அழகான ஒரு ஆரம்ப நிலையை உருவாக்கும் என்று தோன்றுகிறது. அருணகிரிநாதருடைய திருப்புகழை அதை படித்து, அதை ஃபாலோ பண்ணி, அதன் மீது பெரிய ஈர்ப்பு கொண்டு 18ஆம் நூற்றாண்டில் காசிம் புலவர் என்று ஒருவர், அவர் நபி மீது ஒரு திருப்புகழ் பாடியிருக்கிறார். அவருக்கு இன்ஸ்பிரேஷன் அருணகிரிநாதர் பாடின அந்த திருப்புகழ் தான். அதனுடைய அடிப்படையில் ஒரு திருப்புகழ் பாடியிருக்கார். ஒரு சிற்றிலக்கியம் இருக்கிறது. ஏராளமான புலவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் 18 சித்தர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தக்கலை பீர் முகமது ஞானி, அவர் தமிழிலே 18,000 பாடல் பாடியிருக்கிறார். அந்த 18,000 பாடலில் கிட்டத்தட்ட 12,000 பாடல்கள் இன்றைக்கு அச்சு வடிவில் கிடைக்கிறது. அவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு அல்லது 16ஆம் நூற்றாண்டுடைய இறுதியாக இருக்கும். அச்சு வடிவிலே கிட்டத்தட்ட 12,000 பாடல்கள் கிடைக்கிறது. அந்த ஞான புகழ்ச்சி என்கிற அவருடைய மெய்ஞான பாடல் ஆண்டுதோறும் முற்றுதல் நிகழ்வாக பாடப்படக்கூடியவைகள் எல்லாம் அவற்றுக்குள்ளே இருக்கிறது. அந்த மெய்ஞான பாடல்களில் எனக்கு கொஞ்சம் பரிச்சயம் உண்டு. சில புறக்கணிப்புகளிலே இருந்து நாம் அவற்றின் பக்கத்திலே நாம் நம்முடைய கவனத்தை செலுத்துகிற பொழுது அந்த பாடல்களுக்குள்ளால் நாம் இயங்குகிறோம். குறிப்பாக
பீர் முகமது வலி அப்படி சொல்லக்கூடிய அவருடைய மெய்ஞான பாடல்கள், அப்புறம் ஞானியாரப்பா என்று சொல்லக்கூடிய கோட்டார் என்ற பகுதியிலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த ஞானியாரப்பா என்கிறவருடைய மெய்ஞான பாடல்கள், குணங்குடி மஸ்தானுடைய பாடல்கள், இவைகள் எல்லாவற்றையும் வாசித்து கொண்டிருக்கிறோம். அவைகள் எல்லாம் தொடர்ந்து இந்த சூஃபிய உலகில் ஆண் சார்ந்து இயங்கக்கூடிய குரல்களாக இருக்கும். அதனால் நாம் நுட்பமாக அவற்றுக்குள் பார்க்கிற பொழுது இன்னும் நிறைய வடிவங்கள் அவற்றுக்குள்ளே இருப்பதை எல்லாம் பார்க்கிறோம். ராபியத்துல் பர்வாரி, ராபியா பர்வாரி என்று பாரசீகத்திலே 9ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே ஒரு அம்மா இருந்தாங்க. ஒரு அழகிய இளம்பெண். அவங்க அவங்களுடைய தந்தை அரபுல இருந்து பாரசீகத்துக்கு வரார். அவர்கள் அருகிலே இருந்த ஒரு துருக்கி அடிமையாக இருந்த எக்தாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளைஞன் மீது அவர்கள் காதல் கொண்டார்கள். அவருடைய காதல் நிறைவேறவில்லை. அவர் பிறகு இறையோடு ஒரு அன்பு கொண்டு மிக காத்திரமான கவிதைகளை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். சூஃபிய பாடல்கள் ஏராளமான பாடல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவற்றை ராபியா பர்வாரியினுடைய அந்த பாடல்களை, அந்த கவிதைகளை சரியாக புரிந்து கொள்ளப்படாததனுடைய காரணமாக அந்த காலத்திலே படுகொலை செய்யப்பட்டவர். இந்த சூஃபிய கவிஞர்களுடைய வரிசையில் பாரசீக வழியிலே ராபியா பர்வாரியை அதனுடைய ஆரம்பஸ்தராக நாம் கொள்ள முடியும். ராபியத்துல் பஸ்ரியா என்கிற அந்த சூஃபி பிற்பாடு வந்தவர். மிக காத்திரமான, நான் ஆரம்பத்திலே சொன்ன குணங்குடி மஸ்தான் சாஹிப்பாக இருக்கட்டும், ஞானியாரப்பாவாக இருக்கட்டும், பீர் முகமது வலியாக இருக்கட்டும், இவர்களிடத்திலெல்லாம் ஒரு குரல் இருக்கும். நாம் கசல் அல்லது கவ்வாலி போன்ற இசைகளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவை ஒரு காதலின் நிமித்தமாக, ஒரு இறையின் மீது காதலை கொண்டாடுகிற ஒன்றாக வைபவமாக நிகழக்கூடிய இசை வடிவங்களாக இருக்கிறது. இந்த மெய்ஞான பாடல்கள் அவை எல்லாம் அவற்றை தான் செய்து கொண்டிருக்கின்றன. அது இறையை புகழும், இறையை கொண்டாடும், பிரார்த்திக்கும். இறை மட்டும் இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஆணாகவும் மற்றவை எல்லாவற்றையும் பெண்ணாகவும் கற்பனை செய்து கொண்டு அந்த உரையாடல் என்பது அந்த மெய்ஞான பாடல் வடிவங்களிலே நிகழ்கிறது. அதில் பாடியிருக்கக்கூடிய ஆண்களும் அப்படி தான் பாடியிருக்காங்க, பெண்களும் அப்படி தான் பாடியிருக்காங்க. அவர் பீரப்பாயினா ரொம்ப அற்புதமான கொண்டாட்டமாக கேட்பார், அவ்வளவு அழகாக கேட்பார். ஆனால் அதில் குணங்குடி மஸ்தான் சாஹிப் மட்டும் மாறுபட்டார். எப்படி மாறுபட்டார் என்று சொன்னால், அவர் இறையை பெண்ணாக பார்த்தார். இவங்க எல்லாருமே இறை ஆணாக பார்த்த இடத்தில் குணங்குடி மஸ்தான் சாஹிப் பெண்ணாக பார்த்தார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவர் கண்ணே மணியே, கண்ணழகி, கண்ணாட்டி, அவர் இறையை கூப்பிடக்கூடிய சொல். பேச்சு கடங்காத பேரின்பம் தேனமுறந்த காட்சி வடித்த கடலே, கண்ணே மணியே, என் கண்ணிறைந்த காரணமே, விண்ணே மெஞ்ஞான வெளியே, இராமயமே. அவர் ஒரு கொஞ்சம் அப்படி பார்த்தா அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். அவர் சொல்றாரு, என்னை விட்டால் மாப்பிள்ளைமார் உண்டதுக்கு எத்தனையோ, உன்னை விட்டால் பெண்ணொருத்தி இறக்குண்டோ மனோன்மணியே அப்படின்னு சொல்லக்கூடியது. அதெல்லாம் அவர் அவ்வளோ தூரத்துக்கு இறையை ஒரு பெண்ணாக பாவித்து பாடிய குணங்குடி மஸ்தான் இந்த மொத்த சூஃபிகளுடைய இந்த மெய்ஞான பாடல்களில் இருந்து அவர் மாறுபடுவதை பார்க்க முடியும். ராபியத்துல் பஸ்ரியா இன்னொரு உச்சம். அவர் தன்னுடைய மரணத்தை இறைக்கும் தனக்குமான திருமணமாக கருதினார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க, கேட்பாங்க. ராபியத்துல் பஸ்ரியாவினுடைய ஒரு பாடல் வரியை, அவருடைய கவிதை ஒன்றை நாம் பார்க்கிற பொழுது எல்லாருமே இப்போ அவர் பீரப்பெல்லாம் பாடும்போது அவர் அந்த நபிக்கு கொடுத்தது எனக்கு தா, இவருக்கு கொடுத்தது எனக்கு தா, அதைத்தா இதைத்தா இப்படிங்கிற மாதிரியான தனிப்பட்ட பிரார்த்தனைகளாக இருக்கும். ராபியத்துல் பஸ்ரியாவினுடைய ஒரு கவிதை, நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றன, மனிதர்கள் விழிகள் மூடி இருக்கின்றன, மன்னர் தங்கள் கதவுகளை மூடிவிட்டார்கள், ஒவ்வொரு காதலனும் தன் காதலியோடு இருக்கிறான்,
நான் உன்னோடு தனியாக. என் நாயனே, இவ்வுலகில் எனக்கு என்னவெல்லாம் தர இருக்கிறாயோ அவைகளை உன் எதிரிகளுக்கு கொடு. அவ்வுலகில் எனக்கு என்னவெல்லாம் தர இருக்கிறாயோ அவைகளை உனது நண்பர்களுக்கு கொடு. நீ மட்டும் போதும் எனக்கு. அவளுடைய பிரார்த்தனை எதுவும் வேண்டாம். அப்படி இறையோடு ஒருமிக்கக்கூடிய ஒரு அவ்வளோ உச்சமான ஒரு சூஃபி அந்த அந்த வெளியினுடைய குரலாக ராபித்துல் பஸ்ரியாவினுடைய குரல் இருந்தது. நிறைய பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தமிழ் சூழலில் இவைகள்லாம் தாண்டி அந்த பெருவெளியில் ரொம்ப நிறைய தொடர்புகள் இருக்குது. நம்ம அந்த அந்த இலக்கியங்களையும் அல்லது அந்த சூஃபிய பாடல்களை எல்லாம் நாம் இங்கே கொண்டு வந்து பொருத்துகிற பொழுது நிறைய தொடர்புகள் அவைகளுக்குடைய உண்டு. நம்முடைய காப்பியங்களோடு, நம்முடைய சிற்றிலக்கியங்களோடு இவைகள் நிறைய சின்ன சின்ன தொடர்புகளை எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அவை ஒரு பெரும் உரையாடலாக மாறிவிடும். அப்போது அப்படி நம்ம அந்த வெளியிலிருந்து நம்ம அங்கே பார்த்து வரும்போது இங்கே வந்து தமிழில் ஏகப்பட்ட புலவர்கள், இஸ்லாமிய தமிழ் புலவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய பாடல்கள் அந்த பல்சந்த மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய 13ஆம் நூற்றாண்டில் அதுதான் முதலில் மாலை இலக்கியம் என்று சொல்வார்கள். அந்த பல்சந்த மாலை, ஆலிப்புலவருடைய மெஹராஜ் மாலை, இப்படி அதனுடைய நிறைய அப்படி சேகரா புலவர், கல்வத்து நாயகம் என்று நிறைய பேரை நாம் குறிப்பிட முடியும். அப்போ இந்த வரிசைகள் எல்லாமே ஒரு ஆண் வரிசையாகவே உட்கார்ந்துருக்கு நிறைய நேரங்களில் பார்க்கும்போது. இப்போ தேடும்போது தான் இஸ்லாம் ஒரு மூடுண்ட சமூகம், அந்த சமூகத்துக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம ஒரு 10-20 வருஷமாக 25 வருஷமாக தான் பெண்களை பொது வெளிகளிலே நாம் நிறைய பார்க்க முடிகிறது. அவர்களுடைய ஒரு இணைவான புழக்கம் என்பது மிகுந்திருக்கிறது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 200 ஆண்டுகளுக்கு முன்னால் அவைகளை எப்படி கற்பனை செய்வது என்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது ஒரு 3 சூஃபி மெய்ஞான பாடல்களை பாடிய 3 பெண்கள் தமிழ் சூழலில் இருக்கிறார்கள். ஒருவர் செய்யது ஆசியா உம்மாள், கீழக்கரையை சார்ந்த செய்யது ஆசியா உம்மாள். 1868 அவர் பிறந்திருக்கிறார். வள்ளல் சீதக்காதியினுடைய மரபிலே வந்த அந்த செய்யது ஆசியா உம்மாள் அவங்க எப்பவுமே ரொம்ப தனிச்சு இருப்பாங்க. தனிச்சு இருந்து ஒரு தனியாக இருந்து தவம் செய்தல், அது அந்த சூஃபிகளுடைய ஒரு முறை. நபிகளும் கூட அவர் நபித்துவம் பெறுவதற்கு முன்னால் ஹீரா குகையிலே அப்படியான தனித்து தவம் இருந்தார். அந்த தனித்து தவம் இருந்து ஒரு நீண்ட தவத்துக்கு பிறகுதான் அவர் தன்னை இறை தூதராக அந்த நபித்துவம் பெற்ற உணர்வை அவர் அடைகிறார். அப்போ இந்த சூஃபிகளும் கூட அவ்வாறாக தனித்து இருப்பது, இயற்கை இறையை துதிப்பது, அந்த துதின்னு சொல்லக்கூடியதே பாடல், அந்த பாடல் தானே, அந்த துதிக்கிறது, இவைகளை தனித்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தனித்து தன்னுடைய வீட்டில் செய்துட்டு இருக்கக்கூடிய செய்யது ஆசியா உம்மாள் வீட்டில் இருந்து நிறைய நேரங்களில் வெளியே வராத காரணத்தினால் அவங்கள மேல் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லை அவங்களுக்கு ஒரு அடையாளமாக வச்சுருக்காங்க. அப்போ கல்வத்து நாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே ஒரு புகழ்பெற்ற சூஃபி ஞானி இருந்தார். அவருக்கு நிறைய மெய்ஞான பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கக்கூடிய அந்த கல்வத்து நாயகத்திடம் தீட்சை பெற்று சீடரான செய்யது ஆசியா உம்மாள் கிட்டத்தட்ட 1940 வரையிலும் இங்கே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய 2 பெரிய பாடல் தொகுதிகள் இருக்கிறது. மெய்ஞான தீபரத்தினம், மல்லிகாரத்தினம் என்கிற 2 பாடல் தொகுப்புகள். இது போக முனாஜத்து பாடுதல், முனாஜத் அப்படின்னு சொல்லுவாங்க. ரகசிய உரையாடல், இறையோடு உள்ள ரகசிய உரையாடல் முனாஜத். அப்போ அவங்க அந்த 91 நாமங்கள், இறைவனுடைய 91 நாமங்கள் சொல்லக்கூடிய அது பற்றின ஒரு முனாஜத்து. அது நிறைய நாமங்கள் இருக்குது. நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சில விஷயங்கள். யாராவது அப்பாவை போய் யாராவது மச்சான்னு கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க இல்லையா? சின்ன குழந்தைங்க கூப்பிட்டுருது. அந்த அம்மா என்ன செய்யுது, அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்டை மச்சான்னு கூப்பிடுது. இது 5ஆவது வாட்டி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு எமோஷனில் ஏதாவது ஒரு பொருளோ ஒரு பண்டமோ வாங்கிட்டு வரும்போது டேடி மச்சான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை டக்குன்னு சொல்லுது. நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அந்த அன்பின் மிகுதியில் பெயர்கள் பெருக்கெடுக்குது மனுஷனுக்குள்ள. என்ன சொல்லக்கூடிய அந்த மொழியே மாறுது மனிதர்களுக்கு. அவர் கவிக்க கூட எழுதியிருப்பார், ஆகு பெயரோ பாகு பெயரோ பாகற்காய் பெயரோ எப்பெயரும் ஆகும் உனக்கு, பாவை அருகு இருக்க பஞ்சனை காத்திருக்க தேவை என்ற காரணத்தால் தேனென்றும் மானென்றும் கண்ணென்றும் கனியென்றும் பெயர்நூறு பிதட்டுகிறோம், சிற்றின்ப நாட்டத்தில் இத்தனை பேர் தோன்றும் என்றால் பேரின்ப போதையிலே பேரோடி குவியாதோ அப்படின்லாம் சொல்வார். அப்படி அதை சொல்லிட்டு போவார்.
அப்போ இந்த 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 பேர்கள், இந்த பேர்களை அவங்க வந்து இறைவனுடைய அந்த பேர்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனாஜத்து, அதில் 99 நாமங்களை சொல்லி புகழுகிறார். சையத் ஆசியா உம்மாள் தன்னுடைய அந்த பாடல்களில் இறையை 99 நாமங்களை சொல்லி புகழுகிற ஒரு பாடல் இருக்கிறது. ஹபீப் அரசர் மாலை என்று ஒரு பகுதியை வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய தீட்சிதை பெற்ற தன்னுடைய ஞான உருவான கல்வத்து ஞானம், கல்வத்து அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லி அவர் படிக்காதவர், அவருக்கு வந்து படிப்பு அறிவு அந்த மாதிரியான எந்த விஷயமும் இல்லாதவரை தான் கல்வத்து, கிட்டத்தட்ட அவர் ஒன்றும் தெரியாதவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல். நபியை கூட அரபு சமூகத்திலே உம்மி நபி என்பார்கள். உம்மி என்பது அவரும் எழுத படிக்க தெரியாதவர் என்கிற அந்த பொருள்பட வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். அப்போ கல்வத்து நாயகத்தை பற்றி ஒரு முனாஜத்து பாடியிருக்கிறார். கல்வத்து நாயகம் துதி, கல்வத்து நாயகம் இன்னிசை என்று ஒன்று இருக்கிறது. பல்லாக்கு தம்பி முனாஜத்து, பல்லாக்கு ஒலி துதி, ஞான ரத்தின கும்மி. இவரின் இந்த பாடல்கள் எல்லாம் அரபு மொழியில், அரபு எழுத்தில் தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. லிபி அரபில் இருக்கும், இந்த சிற்றிலக்கியம் வந்து தமிழ் அந்த அரபு மொழியிலிருந்து தமிழை வாசிக்கலாம். அரபு தமிழில் வந்து வாசிக்கக்கூடிய சிற்றிலக்கியமாக அந்த இலக்கியம் இருக்கிறது. அவர் வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு பங்கோடு இருக்கிறார். அந்த கீழக்கரையிலே அவருடைய அடக்கஸ்தலம் எல்லாம் இருக்கிறது. சில பேர் அவைகளை போய் பார்த்து வரக்கூடியவர்கள் இன்றைக்கும் அவைகள் மீது இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கலாம். பெண் இறைவனுடைய ஒரு படைப்பு மட்டுமல்ல, அவள் இறைவனுடைய ஒரு சுடருமாக இருக்கிறாள் என்கிற மௌலானா ஜலாலுதீன் ரூமியினுடைய வாக்கு வந்து இவைகளில் இருந்து இது போன்ற ஞான மேதைகளுடைய விஷயங்களை புரிந்து கொள்கிற போது நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆசியா உம்மாவினுடைய ஒரு பாடல் இருக்கிறது. என்னிலே நீ இன்றி எவருண்டு, ஒன்றுமில்லை, என்னை ஆராய வேண்டாம், ஏக பார் ஆனவனே, ஆவி அகலும் முன்னே உன்னருளை ஏவி என்னில் வரச்சை ஏக பரிபூரணனே. நீங்கள் இந்த சூஃபிகள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சொல், அவர் தக்கலை பீரப்பா ஞானி பீரப்பாவும் சொல்வார், உன் போதம் தருவாயை புரிந்து. போதம் சொல்லக்கூடிய எங்கள் ஊரில் ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னா பழைய காலத்தில் என்ன சொன்னால் அவர் போதம் போச்சு அப்படிம்பாங்க. இப்போ இந்த மெஞ்ஞான பாடல் என்ன, உன்னுடைய போதத்தை எனக்கு தான், உன் போதம் தருவாயை நீ புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய போதத்தை எனக்கு கொடுத்துரு. இந்த கேள்வி சையத் ஆசியா உம்மாள் உன் அருளை ஏவி என்னில் வரச்சே ஏக பரிபூரணே, நீ உன்னுடைய அருளை என்கிட்ட வரச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லாடலாக பார்க்கலாம். அவர் கல்வி கற்காதவர் என்று அவரை பற்றி பல பேரும் சொன்னாலும் கூட அவர் எவ்வளவு இந்த ஞானத்தை பற்றிய விஷயங்களில் அவருடைய பாடல்களிலிருந்து எவ்வளவு அற்புதமான பகுதிகளை எல்லாம் அவர் அடைந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சாதாரணமாக வீட்டில் தாலாட்டு பாடுவாங்க, பெண்கள் பாடுவாங்க. இப்போ எங்கள் பாட்டியெல்லாம் பாடுவாங்க. எங்கள் பாட்டி தான் மசாலான்னு சொல்லுவாங்க, மசாலா இலக்கியம், அப்புறம் கிஸ்ஸா கதை கட்டுதல், இவைகளெல்லாம் இந்த இலக்கியத்தினுடைய வகைகள் இலங்கையில் எல்லாம் கூட இருக்கிறது. ஃபக்கீர் சமூகமும் அந்த அவைகளை பற்றி ஒரு படித்தரங்களை நோக்கி நகர்கிற பொழுது அவைகளுக்குள்ளே நிறைய இலக்கிய வகைமைகள் பாடல் வடிவங்களாக இருக்கிறது. பாடுவார்கள், பெண்கள் பாடுவார்கள். குழந்தையை தொட்டிலே போட்டு பெண்கள் தான் பாடியிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து என்னுடைய நினைவிலே நான் எங்கேயும் ஆண்கள் தாலாட்டு பாடி எனக்கு தெரியவில்லை. பெண்கள் பாடுகிறார்கள், அவர்கள் இவ்வாறான கதைகளை கடத்துகிறார்கள். எங்கள் ஊரில் அந்த ஞான புகழ்ச்சியெல்லாம் அப்படி பாடுவாங்க. அது கேட்க அவ்வளோ இனிமையாக இருக்கும். ஆமாம், அது எப்படி சொல்ல முடியாது, ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த வார்த்தைகள். ஆமாம், எறும்பு கடை 84 100,000 உரும்பொருளாக எங்கும் உணவானவனே அப்படிம்பார். இறைய உணவாக சொல்கிறார். உரும்பொருளாக எல்லா ஜீவராசிக்குள்ளே 84 லட்சம் ஜீவராசிக்குள்ளே வந்து உணவாக ஓடிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய இறையே அப்படின்னு சொல்கிறார். மௌலானா ரூமி என்ன சொல்கிறாரு, இசை ஆன்மீகத்தினுடைய உணவு அப்படிங்கிறார். இசை என்னடா அப்படின்னா, இசை எல்லாத்துக்கும் ஒரு உணவு வேணும் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு பெட்ரோல் ஒரு இது தேவைப்படுது. அப்போ இசை என்பது ஆன்மீகத்தினுடைய உணவு என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்போ இசை எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் பார்க்க முடியும். இசை பற்றி சில முரண்பட்ட கருத்துக்களும் கூட உண்டு. ஆனால் அவைகளுக்கான பதில்களை, அவைகளுக்கான விஷயங்களை இந்த மெஞ்ஞான பாடல்கள் எல்லாம் நிறைய விட்டு செல்கிறார். நிறைய அதுக்கான அந்த ஸ்பேஸை நமக்கு தந்துகிட்டே போகக்கூடியதெல்லாம் பார்க்க முடியும். அவர் பீரப்பா பாடியிருப்பார், கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் சொல்லாப்பிழையும் தொழாப்பிழையும் நேர்தஞ்சில் ஒன்றை சொல்லாப்பிழையும்
துதியா பிழையும் தொழாப்பிழையும், அவர் ஒரு துதியாத பிழையும் பொறுப்பாயம் இறைவா அப்படிம்பார். அதாவது பாடாத பிழையையும் கூட நீ பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொல்லாடுகிற நுட்பமாக இந்த சூஃபிகளோடு உரையாடுகிற பொழுது பார்க்க முடியும். அந்த தமிழ் புலவர்கள், தமிழ் சூஃபி பாடல்களை, மெய்ஞான பாடல்களை பாடிய பெண்களுடைய வரிசையிலே கச்சிப்பிள்ளை அம்மாள் என்று ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தினுடைய இளையாங்குடி பகுதியிலே அவர் தோன்றியவர். 19ஆம் நூற்றாண்டினுடைய அல்லது 20ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கம் அவருடைய காலமாக இருக்கிறது. கச்சிப்பிள்ளை அம்மாளுடைய பாடல்கள் 1918 அச்சாகி இருக்கிறது. மெய்ஞான மாலை, மெய்ஞான குறவஞ்சி, மெய்ஞான ஊஞ்சல், மெய்ஞான கும்மி என 4 வகைமைகளிலே கச்சிப்பிள்ளை அம்மாளுடைய பாடல். அந்த கச்சிப்பிள்ளைன்னு சொல்லக்கூடியதும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லாடல் கல்வெத்து மாதிரி கச்சிப்பிள்ளையும் ஒன்றும் தெரியாதவங்க அப்படிங்கிற அந்த அமைப்பில் அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட பேர் தான். இந்த மெய்ஞான பாடல்களை பாடி இருக்கக்கூடிய எல்லாருமே கிட்டத்தட்ட குறவஞ்சி பாடியிருக்கிறார்கள். ஞானரத்ன குறவஞ்சி என்று அல்லது அந்த ஒரு சிங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி பதில் உரையாடலாக கிட்டத்தட்ட ஒரு மசாலா இலக்கியம் போல. மசாலா இலக்கியத்தினுடைய வகைகளிலே 1000 மசாலா இருக்கிறது, 100 மசாலா இருக்கிறது. 100 மசாலாவை பெண்கள் பாட்டாக பாடுவார்கள். இன்றைக்கு பாடுகிறவர்கள் குறைந்து போயிருக்கிறார்கள். ஆனால் நான் சிறு வயதிலே அப்படி பாடுகிற பெண்களிடமிருந்து கேட்டிருக்கிறேன். ஒரு கதை இருக்கும், ஒரு பாட்டிலே ஒரு கதை வரும், அந்த கதைக்கான பதில் இன்னொரு பாட்டாக இருக்கும். ஒரு மகாராணி இருப்பாள், அந்த மகாராணி கதை சொல்லுவாள், விடை சொல்லாதவருடைய தலையை அவள் வெட்டுவாள். இப்படி சூஃபி கதைகளில் இந்த மகாராணி, இளவரசி, இந்த தொன்மங்கள், இந்த சித்திரங்கள் நிறைய உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும். ஒரு இளவரசி இருப்பாள், அவளிடம் ஒரு ராஜ்யம் இருக்கும். அந்த ராஜ்யத்தில் அந்த ராஜ்யத்துக்கு அவள் தான் ராணியாகவும் இருப்பாள். அந்த ராணி எல்லோரும் விரும்புவார்கள் அந்த நாட்டிலே. இந்த ராணிக்கு தெரியுது நிறைய பேர் நம்மளை விரும்புகிறாங்க அப்படின்னு உள்ளது தெரியுது. அப்போ சொல்லுவா, யாரெல்லாம் விரும்புகிறவங்கெல்லாம் அந்த அவைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்போ அந்த ராணி கண்டிஷன் போடுவாள், என்னை விரும்புகிறவர்கள் 2 நிபந்தனைக்கு கட்டுப்பட வேண்டும். சரி கட்டுப்படுறோம். அப்போ முதல் நிபந்தனை, என்னை விரும்புகிறவர்களை நான் நாடு கடத்துவேன். அப்போ எல்லாரும் அமைதியாயாச்சு, ஏன்னா விரும்புகிறவங்க நாடு கடத்துவாங்க அந்த மகாராணி. 2வது, நாடு கடத்த சம்மதிக்காதவர்களுடைய தலையை நான் வெட்டுவேன். இதான் 2 கண்டிஷன்ஸ். இப்போ கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் பெரும்பான்மையானவங்க கத்துனாங்க, எங்களை நாடு கடத்துங்க, எங்களை நாடு கடத்துங்க அப்படின்னு கத்துனாங்க. அவ்வளோ அந்த மகாராணி சொன்னால், இவர்கள் அவ்வளோ பேருடைய தலையை வெட்டி விடுங்கள் என்று. அப்போ அங்கே தலையை வெட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு மந்திரி கேட்குறாரு, நீங்கள் எல்லா இளைஞர்களுடைய தலையை வெட்டிட்டீங்க அப்படின்னா இந்த நாடு இளைஞர்கள் இல்லாத ஒரு நாடாக போய்விடுமே, நீங்கள் எப்போ தான் அந்த தலைவெட்டை நீங்கள் நிறுத்த போகிறீங்க அப்படின்னா மகாராணி சொல்லுவா, யாருமே என்கிட்ட என் தலையை வெட்டிக்கிங்கன்னு ஒருத்தர் வரலையே இது வரைக்கும். வருவது வரை நான் நிறுத்தத்தான் வேண்டும், அது வரைக்கும் தலை வெட்டிட்டு தான் இருப்பேன். அப்போது நீங்கள் வெட்டினா என்ன பண்ணுவீங்க? நான் அவர்களுக்கு புதிய தலை அணிவித்து கொடுப்பேன். மகாராணி சொன்னார், நான் புதிய தலை அணிவித்து கொடுப்பேன். இது ஒரு சூஃபி கதை. எப்படி புதிய தலை அணிவித்து கொடுப்பது? நாம் ஒவ்வொரு கணங்களிலும் கற்கிற பொழுது, ஒப்பு கொடுக்கிற பொழுது நாம் ஒரு புதிய தலையை அணிந்து கொள்கிறோம். நம்மிடம் ஒரு புதிய தலை வருகிறது. இந்த சூஃபிய மெய்ஞான விஷயங்கள் நமக்கு ஒரு புதிய தலைகளை அணிவித்து தருகிறது. நம்முடைய பார்வைகளை மாற்றுகிறது, முந்தைய பார்வையை மாற்றுகிறது. இன்னும் நம்மளை விசாலப்படுத்தி கொண்டே போகக்கூடிய ஒன்றாக அதன் மீது நாம் நிகழ்த்துகிற ஒரு பயணமாக இருக்கும். அந்த பயணம் வீரப்பாவினுடைய ஞானரத்ன குறவஞ்சியை வாசிக்கிற பொழுது அது இந்த மெய்யுடல் பற்றி பேசுகிறது. இந்த மெய்யுடல் எப்படி வந்தது, இந்த உடல் எப்படி தோன்றியது, இந்த உடல் என்ன செய்யும், இந்த உடல் இங்கிருந்து போன பிறகு என்ன செய்யும், இப்படியான ஒரு உரையாடலாக அவருடைய சிங்கா பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கும். கச்சிப்பிள்ளை அம்மாளுடைய பாடல் குறவஞ்சி கச்சிப்பிள்ளை அம்மாளுடைய மெய்ஞான குறவஞ்சி, அண்டத்துக்கு அப்பால் அறிந்ததை சொல்லடி சிங்கி, அந்த ஆகாயத்துக்குள்ளே அரண்மனை தோன்றுமே சிங்கா, அரண்மனைக்குள்ளிருந்து ஆளுவது ஆரடி சிங்கி, அங்கே அருவுருவில்லாத அரசன் ஒருவனே சிங்கா. இவர் மெய்யுடல் பற்றிய ஒரு ஆணாக இருந்த மெய்ஞானிகள் தங்களுடைய குறவஞ்சி பாடல்களிலே மெய்யுடல் பற்றிய பாடல்களை பாடுகிற பொழுது கச்சிப்பிள்ளை அம்மாள் இந்த
இந்த நிலம் தாண்டி ஆகாயம் இன்னும் வெளி பிரதேசத்துக்குள் பெருவெளிக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு உரையாடலாக அவருடைய குறவஞ்சி அமைந்திருக்கக்கூடியதை பார்க்க முடியும். கச்சிப்பிள்ளை அம்மாளுடைய மெய்யான குறவஞ்சியை விட அவருடைய கும்மி பாட்டுகள் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடியதையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி பாடல் இல்லாமல் அல்லது பாடல் கண்டுபிடிக்க முடியாதவங்க. இதில் சில பேருடைய இப்போ எப்படி அவருடைய 18,000 பாடல்களில் 12,000 பாடல்கள் கிடைக்குது, நிறைய பாடல்கள் காணாமல் போயிருக்கு. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு அச்சு இது போன்ற காலங்கள் இல்லாத நேரத்திலே அல்லது பராமரிக்கப்படாத சூழலிலே இந்த பெரும்பான்மையான பாடல்கள், பெண்களுடைய குரல்களிலே இருந்த பெரும்பான்மையான பாடல்கள், இசை வடிவங்கள் அப்படி நிறைய வழக்கொழிஞ்சு போயிருக்கு. அவங்க அதெல்லாம் கேட்க முடியும். நிறைய ஆத்தங்கரை தர்கா என்று ஒரு தர்கா இருக்கிறது. ஆத்தங்கரை பள்ளிவாசல் என்று நெல்லை மாவட்டத்தில் ஒரு தர்கா இருக்கிறது. அங்கே சையது ஒலி ஃபாத்திமா என்று ஒரு பெண்ணுடைய பேரில் அந்த தர்கா அமைந்திருக்கிறது. அங்கே நிறைய போவாங்க. அந்த பாட்டே நல்லா இருக்கும் அவங்க பாடக்கூடியது. வெள்ளியோடு திங்களில் விரும்பி வரும் பேர்களுக்கு அள்ளி அள்ளி அருள் பொறிக்கும் ஆத்தங்கரை நாயகி அப்படின்னு அந்த அம்மாக்களை தொட்டிலில் போட்டு அந்த குழந்தைகள் ஆடும்போது அப்படி படிப்பாங்க. அவங்களுக்கு அந்த டியூன் மிஸ் ஆகும்போது தான் அவங்க இந்த கலிமா அப்படின்னு சொல்லக்கூடிய லா இலாகா இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்வது. இப்படி நிறைய ஆனால் இன்றைக்கு அவைகள் எல்லாம் எஞ்சி 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 கொஞ்சமாக கிடைக்கிறது. பல்வேறு விதமான பண்பாட்டு நெருக்கடிகள், பண்பாட்டு தாக்குதல்கள் இவைகளுக்கு உட்பட்டு இவைகளுடைய சிதைவுகளால் நிறைய காணாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தான் நாம் இன்றைக்கு இந்த உரையாடலை இந்த அரங்கத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு அழகான விஷயமாக பார்க்கலாம். இன்னொரு இருந்திருக்கிறார் 1910ஆம் ஆண்டு. அவருடைய பேர் ரசூல் பிவி பரிமளத்தார். தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசியிலே பிறந்திருக்கக்கூடிய ஒரு சூஃபி ஞானி. இந்த தக்கலையிலே இருக்கக்கூடிய மெஞ்ஞான மேதை பீர் முகமது அப்பாவும் தென்காசியிலே பிறந்தவர். அவர் தென்காசியிலே பிறந்து கேரளாவினுடைய பீர்மேடு பகுதியிலே தவம் செய்து அவர் கன்னியாகுமரி மாவட்டத்திலே அவருடைய இடம் அமைந்திருக்கிறது. இந்த ரசூல் பிவி பரிமளத்தார் தென்காசியிலே பிறந்தவர். இவருடைய மகன் முகமது காசிம் பரிமளத்தார், இவருடைய பையன் தான் என்ன பண்ணியிருக்கான், அந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்திருக்கா. அப்படி பின்னாடி இவருடைய அப்பா சாஹிப் பரிமளத்தாரின் பாடல் என்று நூல் தொகுத்திருக்காங்க. அந்த பரிமளத்தார்னு சொல்லக்கூடிய அந்த அம்மாவுடைய கணவரும் அவரும் ஒரு விஞ்ஞான மேதியாக இருந்திருக்கிறார். அவருடைய பாடல்களும் நிறைய இருக்கிறது. அவர்களுடைய பாடல்கள் 2 பகுதிகளாக அவருடைய நூலின் பின்பக்கமே தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை பார்க்க முடியும். அவர் தன்னுடைய ஞானாமிர்த சாகரம் 37 தலைப்புகளிலே அவர் பாடியிருக்கிறார். காப்பு, வினாவிடை, கண்மணி பதிகம், பரிமளக்கண்ணி, வெண்பா கண்ணிகள், மாக்குடி கண்ணி, எந்தாய் கண்ணி, அப்படி இந்த தாய் பற்றி பாடக்கூடியது. இப்போ நீங்கள் நிறைய சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த எப்படி ஆத்தங்கரை தாய் எப்படி சொல்லக்கூடிய ஒரு தர்கா நெல்லை மாவட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி கேரளா திருவனந்தபுரத்தில் பீமா தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தர்கா இருக்கும். சைபுன்னிசா பீமா தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தர்கா இருக்கிறது. இதுபோல் இன்னும் தமிழ்நாட்டிலே அந்த அரைக்காசம்மா, குடந்தை, அல்ஹுரை இப்படி சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டு பகுதிகளிலெல்லாம் அவர்களை பற்றிய பெரிய தகவல்கள், பெரிய பாடல்கள் இல்லாமல் அல்லது அவர்கள் மீது பாடப்பட்ட பாடல்கள் இல்லாமல் அவைகளெல்லாம் நிறைய செய்திகளாக இருக்கிறது. இந்த செய்து ரசூல் பிவி பரிமளத்தாருடைய ரசூல் பிவி பரிமளத்தார் நிறைய பயணம் செய்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கேரளாக்குள்ளே நிறைய பயணம் செய்திருக்காங்க. கொழும்பு, ஸ்ரீலங்கா அந்த பகுதிக்குள்ளே அவங்களுடைய பயணம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த பயணத்திற்கு பிறகு நிறைய எழுதியிருக்கிறார்கள். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காலமாக இருக்கிறது. அவர்கள் அது ஒரு இஸ்லாமிய ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தன்னை ஒடுக்கிக் கொள்கிற ஒரு சமூக அமைப்புக்குள்ளே இருந்து அவர் நிகழ்த்தி இருக்கக்கூடிய பயணம் என்பது ரொம்ப அற்புதமானதாக இருக்குது. அவருடைய ஒரு பாடல் பாருங்கள். தீனறிந்து தெளிவுடைய தொழுகை தொழாதவருக்கு தீயினுடைய கடிவாளம் பூட்டப்படும் நரகில் வானவரும் வந்து நின்று வாழ் சுழற்றி கேட்கும் போது ஜவாப் என்ன சொல்லுவாய் பெண்ணே ரசூல் பிவி என்று அவர் கேட்கிறார். தொழுகையுடன் நோன்பின் ருசி உள்ளறிந்து தொழுவோர் தோன்றி மெஹராஜ் அறிவார் தேவுமோது நீங்கும் அழுகை உள்ள தொழுகை தொழுது நிலையை தொழாதோருக்கு ஆகிரிலும் பதவி கொடுத்தளிப்பதும் நீயே. ஆகிர் அப்படின்னு சொல்லக்கூடியது மேலே இறுதியில் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ஸ். அவர் இன்னும் பாடுறாங்க பாருங்க.
கடுகளவானாலும் உன் கசானா திறந்து விட்டால் விடிய விடிய கொள்ளை விளைவிப்பேன் பரமானந்தமே. அந்த பாடல்ல அவங்க வந்து அந்த ஒரு எப்படி அந்த அந்த இறையோடி ஒன்றக்கூடிய அந்த தன்மை என்பது அவர்கள்ட்ட வந்து ரொம்ப அதிகமாக ஒரு கிட்டத்தட்ட இவங்க அந்த ராபியத்துல் பஸ்ரியா போல அந்த அதனுடைய நிகழ்வுகள் இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும், நிறைய பார்க்கலாம். நிறைய வெளி இருக்கிறது, நிறைய தொடர்புகள் இருக்கிறது. நாம் அந்த இவைகளை வாசிக்கிற பொழுது அப்போ திடீரென நான் பொதுவாக அதை வந்து எப்படி இந்த மனசுக்குள்ளே இருந்து வந்து பேசிட்டு போயிடுறது. அப்போ என்ன வந்து ஒரு கட்டுரை ரொம்ப காலத்துக்கு பிறகு என்ன ஒரு கட்டுரை வந்து நீங்கள் எழுத வச்சுருக்கீங்க. நான் அது எனக்கு அது ஒரு புதிய தலை அணிஞ்சது மாதிரி தான். அது வந்து பார்த்தா நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே படிச்சிருக்க விஷயம் மனசுக்குள்ளேருந்து பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அது ஒரு வேகமான ஒரு புள்ளியில் ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்கிற ஒரு என்னுடைய இந்த உரையினுடைய வடிவம் கட்டுரையாக இருக்கிறது. கட்டுரையில் இன்னும் நான் நிறைய விஷயங்களை, நுட்பமான விஷயங்களை எல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அவை பிற்பாடு உங்களுக்கு வாசிக்க கிடைக்கிற பொழுது இன்னும் அது உங்களுக்கு நிறைய செய்திகளை தரும் என்று நான் நம்புகிறேன், ஒரு அகன்ற வெளியில். அப்போ இந்த நீண்ட பகுதிகள், இவைகளுடைய அந்த 200க்கு மேற்பட்ட அந்த சிற்றிலக்கியங்கள் அல்லது இந்த வாழ்வு, இந்த மெஞ்ஞான உலகம், இவைகளின் மீது ஒரு பெரிய பரப்பில் அது மிக மிக அதிகமாக ஆண்களுடைய பகுதியாக அறியப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவற்றுக்குள்ளால் மறைந்து கிடக்கக்கூடிய அற்புதமான 3 பெண்மணிகள், அவர்களுடைய இலக்கியம் நம்மகிட்ட இருக்குது, அவங்களுடைய சூஃபிய பாடல்கள் நம்மகிட்ட இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கு நாம் அவங்களை குறித்து பேச முடியுது. இந்த பாடல்கள் இல்லாமல் இதனுடைய அந்த பிரதிகள் கிடைக்கப்பெறாமல் எவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான் அவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அவை இன்றைக்கு சமூகத்திலே நாம் ஒரு மிக தூய்மைவாதமான சில கோட்பாடுகளை வைத்திருக்கிற பொழுது இவைகளுடைய உலகம் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்க முடியும். அவங்க இனி ஒரு பாட்டு அவங்க சாதாரணமானது. ஏன் இந்த நெருக்கடிகள் வரும் அப்படின்னா, நம்மகிட்ட நிறைய மூல சொற்களுடைய அர்த்தங்களை கடந்து போக தெரியாமல் நாம் சிக்கலுக்குள்ளாகி விடுகிறார்கள் மனிதர்கள். அல்லது வார்த்தைகளை ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு அந்த வார்த்தைக்குள்ளே நின்றுப்போம். அந்த வார்த்தைகளிலிருந்து அந்த வார்த்தைகளுடைய பொருளை புரிந்து கொள்வதிலே நிறைய சிக்கல் இருக்கிறது. அல்லது ஞான இலக்கியங்களை எப்படி அணுகுவது என்பதிலே நிறைய சிக்கல் இருக்கிறது. எனக்கு இந்த படித்து தர்றதுக்கு எனக்கு ஒருத்தர் இருந்தார். அப்படி அவர்களுடைய துணையின் மூலமாகத்தான் நாம் இவற்றுக்குள்ளே பிரவேசிக்க முடியும், இவற்றை நாம் வாசிக்க முடியும். அப்படி இல்லாமல் நம்மளால் அதை எப்படி எந்த இடத்துல அதை நீக்கி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதுலேயும் அவைகள் ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கும். அவர் ஒரு குறிப்பை குறிப்பிடுவார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் சொல்லுவார், ஒரு ஆண் 25 வருஷம் தவம் செய்து என்ன மனநிலையை பெறுவானோ அந்த மனநிலையை ஒரு பெண் இயல்பிலே பெற்று விடுகிறாள் என்று அவர் ஒரு குறிப்பை சொல்லுவார். எனக்கு உங்களுடைய நிகழ்ச்சியினுடைய ஒழுங்கமைவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் தெரியுது. எனக்கு அது ஒருவேளை உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா நீங்கள் நான் வழக்கமாக நம்ம நிறைய நிகழ்ச்சியில் இது ஒரு 10-20 நாளத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஒருவேளை இதில் பங்கெடுக்காமல் போயிருந்த தெய்வ குத்தமாயிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்னன்னா ஒரு 25 நாளத்துக்கு முன்னாடியே அது ஒரு செய்தி, ஒரு வீடியோ, ஒரு பதிவு, அது அப்படி போட்டு நீங்கள் ஒரு மனசை அப்படியே என்ன செய்றீங்க, உங்களுடைய நிகழ்ச்சியின் பால் கட்டமைச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாங்கை பார்க்க முடியும். நான் மற்ற நண்பர்கள் எவ்வளோ பார்க்குறேன், சரி வருவார் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சாதாரண விட்டுட்டு போயிடும். இது ஒரு மெசேஜ், அந்த தகவல், இது அப்படியே ஒரு அரைவரிசையை அப்படியே அதுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய ஒரு அழகான பாங்காக இந்த விழாவை நீங்கள் வச்சுருக்கக்கூடிய விஷயத்தில் பார்க்குறேன். பெண்கள்கிட்ட இனி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அவங்களுடைய மனமும் ஒரு ஜாதிய விஷயமாகவோ அல்லது மதவாத இது மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப குறுகிய வட்டம் என்பது அவர்களிடம் ஆண்களை நாம் கணக்கிடும் போது இல்லை, அவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப குறைவாக அல்லது அவைகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை நான் பார்க்க முடியும். அவங்க கச்சிப்பிள்ளை அம்மாவுடைய இன்னொரு பாடல் இருப்பாருங்க, ஈஸ்வர் அந்த பள்ளியில் தொழுதல்லவோ வானோர் பாத்திகா ஓதி துவா இறப்பார். அந்த மொழி துவா இறப்பர் ஓதி துவா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரார்த்தனை. பள்ளியை விட்டு மேல் பார்த்திடில் அங்கே பரமசிவன் வீடு தோடுதடி, நேர்த்திறமுடன் கும்மி அடிங்கடி. அவங்க சொல்றாங்க. இப்போ இங்க சில பேருக்கு இந்த வார்த்தை பிரச்சனையா இருக்கும். அப்ப அடுத்த கும்மியில ஈஸ்வரன் வீடங்கே தோணுமடி அதில் ஏக பயமாய் இருக்குமடி, ஆசை வைத்து பயமற்று நீ சென்றிடில் அந்த இருளும் மறையுமடி இடை வந்த திரையும் விலகுமடி. இன்னைக்கு இஸ்லாம் சொல்லுது, இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இறை எங்கே இருக்கு அப்படின்னா
நம்ம பிடரி நரம்பை விடவும் நமக்கு அருகாமையில் இருக்கிறது. இறை எங்கே இருக்கு? ஆனால் இறைக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே, பிடரி நரம்பை விட அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த இறைக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே 1,00,000 திரைகள் இருக்கிறது. கச்சிப்பிள்ளை அம்மாளுக்கு என்ன சொல்றாங்க? அந்த இருளும் மறையும்படி இடை வந்த திரையும் விலகும்படி. ஒன்றும் அப்புறம் இடைவெளியே இல்லை, இறைக்கும் அவங்களுக்கும் இடைவெளியே இல்லை. அந்த அச்சமற்ற கிடந்தாய். நீயும் நானும் நேசமானால் பரநாதன் இந்த வீட்டிலே சேர்ந்திடலாம், ஞான வீடாளும் அத்தனை கண்டு நாம் நாடிக்குள் காப கௌசியடி சென்று தேடி கும்மியடி. அந்த காப கௌசியடி சொல்லக்கூடிய இந்த புருவ மத்தி, இந்த அது சூக்ம சொல்லாடல், இதை சொல்லுவாங்க. அப்போ இவங்களை இந்த கட்சிப்பிள்ளையை இவங்க ஒன்றும் தெரியாதவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய, இது எப்படி நம்ம அவங்கள படிக்காதவங்க, அவ்வளோ ஒன்றும் தெரியாதவங்க, இவ்வளோ அற்புதமான ஞான ரகசியங்களை பேசுகிற ஒரு உயர்ந்த பெண்மணியினுடைய மெஞ்ஞான பாடல்களை, அந்த மெஞ்ஞான பாடல்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த மூல சொற்களின் அர்த்தங்களை சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ சாதாரணமாக அது ஒன்றை குறிக்கிறது. ரூமி ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்வார், இறைவன் ஒருவன் தான், ஆனால் ஒன்று என்பது எண் அல்ல, நாட் நம்பர் இல்லை. இறைவன் ஒருவன் தான், ஒன்று என்பது எண் அல்ல அப்படி சொல்லக்கூடிய ஒரு சொல். அப்போ இப்னு, இந்த சூஃபிகள்கிட்ட ரொம்ப டாப் மோஸ்ட் இருந்த இப்னு இப்ராபி அரபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர், அவர் என்னை அந்த ஒருமை கடலில் கலத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனையை முன்வைப்பார். அப்போ இப்படி நம்ம இந்த மெஞ்ஞான பாடல்கள் தரக்கூடிய உலகம், இந்த மெஞ்ஞான பாடல்கள் இந்த இணையாக இந்த பெண்கள் காட்டக்கூடிய உலகம், இந்த 3 பேர் பாட்டு கிடைச்சிருக்கு. ஒருவேளை இன்னும் அதுக்கு இணையாக எழுதக்கூடியவங்க அந்த டெக்ஸ்ட்லாம் கிடைச்சிச்சுன்னா அது அவ்வளோ அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கும். பிரார்த்தனை புரிகிறார்கள், அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இப்போ ஞான புகழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இறை கொண்டாடுவது, புகழுவது. அவ்வளோ அந்த புகழ் அன்பு, ஒரு பெரும் காதல். அதுதான் அங்கே எந்த இதுவுமே இல்லை, அப்படி நெருக்கமாக கொண்டாடுவது. அது ரொம்ப அற்புதமாக சொல்லும். அவைகளை கொஞ்சம் அறிந்தவர்கள் அதை வாசிக்கிற பொழுது அவ்வளவு மிரட்சியாக இருக்கும். அவர் கேட்பார், கீத நபி தாவூதுக்கு இரும்பை கீழாக்கும் விதம் நீ கொடுத்த பேரும், நாதன் முஹையத்தீன் திருவுள்ளமும் நல்ல வலிமார்கள் பெருங்கீர்த்தியும், வேத நபி மெஹராஜில் உன்னை சந்தித்த பெரும் பேரும் எனக்கு கொடு. கீதமொழி தாவூது நபிக்கிரும்பை கீழாக்கும் விதம் கொடுத்த பேரும், ஏதுமனுகா யூசுப் நபிக்கு நீ கொடுத்த எல்லையிலுட்ட கெதியும் வாழும், வேத நபி மெஹராஜில் உன்னை சந்தித்த பெரும்பேரும், நாதன் முஹையத்தீன் திருவுள்ளமும் நல்ல வலிமார்கள் பெருங்கீர்த்தியும் நீதமுடன் எனக்கு அருள்வாய், உன்னை நினைப்போர்க்கெல்லாம் அருள் நிகரற்றோனே. எனக்கு மட்டுமில்ல, உன்னை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடு. உன்னை நினைப்போர்க்கெல்லாம் அருள் நிகரற்றோனே, ஆதி உனக்கிணை இல்லாத கோவே அடியேன் துவா பேர் இடைற்றுவாய் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணுவார். அவர் கேட்குறார், இறைவன் கேட்குறார், உனக்கு வேற ஒன்றும் இல்லை, நீ உன்னை எனக்கு கொடு, உன்னை நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரல் அவருடைய பாடலில் இருந்து வருகிறது. ஆனால் ராபியத்துல் பஸ்ரியா என்ன பாடுறாங்க? அதெல்லாம் வேண்டாம், ஒன்றை எனக்கு கொடு. 2 கேள்வி. நீங்கள் எது உச்சம்? நீங்கள் பாருங்கள், இவ்வளவு தமிழனுடைய எல்லா இலக்கண மரபுகளோடும் இருக்கக்கூடிய ஒரு மெஞ்ஞான பாடல் அவ்வளோ இருக்கும். வெண்பா, கலிப்பா, சிறிவிருத்தம், என் சீர் அரசீர், எல்லா கல்நெடி விருத்தம் எல்லாமோடு இணைந்து இருக்கக்கூடிய 12,000 பாடல்கள். ஆனால் ராபியத்துல் பஸ்ரியா ஒரு வாரத்தை கேட்கிறார், நீ என்ன நண்பருக்கு கொடு, எனக்கு ஏதாவது நல்ல செய்யணும்னா உன் ஃப்ரெண்டுக்கு கொடு, எனக்கு ஏதாவது நல்லது தர நினைச்சா உன் எதிரிக்கு கொடு, ஒன்று எனக்கு கொடு. இதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருந்தது. அவர்கள் சொல்லுவார்கள், ராபியா வெளியே வா, இறைவனுடைய அதிசயத்தை பார் என்று அவளுடைய வீட்டு முற்றத்திலே நின்று குரல் வரும். இப்போது ராபியா சொல்லுவாள், வெளியே இருக்கிறவனே நீ உள்ளே வா, நான் இறைவனுடைய அழகை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பது ராபியாவுடைய குரலாக இருந்தது. ரொம்ப இந்த மெஞ்ஞான உலகத்துக்குள் இன்னும் அது நான் ஒரு சிறிய பகுதிகள் தான், இவைகள் நிறைய பேச முடியும். நிறைய பாடல்கள், இந்த பாடல்களை எல்லாம் நான் சில நேரங்களிலே பாடுவதோடு சிறிய ஆள் இல்லாத இடத்துல பாடுறது, கூட்டத்தில் பாடுறதில்லை, அப்படியாக பாடுறது உண்டு. அவைகள் ரொம்ப அற்புதமான வரிகள். வீட்டுகளில் தனிமையிலே உட்கார்ந்து சில நேரங்களிலே பாடுவதற்கு, நம்ம இனிமைப்படுத்திக் கொள்வதற்கு, மென்மையாக்கி கொள்வதற்கு, மனிதன் விசாலமான இடத்திலே நின்று பார்ப்பதற்கு இவைகள் என்ன செய்யும்? நீங்கள் நமக்கு ஒரு இடத்துல ஒரு உயரமான இடத்துல இருந்தால் நம்மளால் இன்னும் நல்லா பார்க்க முடியும் தானே.
ஒரு பள்ளமான இடத்துல நம்ம நிற்கிறத விட நல்ல உயரமான ஒரு இடத்துல போனோம்னா இன்னும் நல்லா பார்க்க முடியும், நல்ல விசாலமாக பார்க்க முடியும், மற்றவர்கள் பார்க்காதவற்றை பார்க்க முடியும். இந்த மெய்ஞான பாடல்கள் நம்மை ஒரு உயரமான இடத்திலே கொண்டு வைக்கும். உயரமான இடத்திலே கொண்டு வைப்பதன் மூலமாக நாம் விசாலமாக இந்த உலகத்தை பார்க்க முடியும். அப்போ நிறைய இருக்குது. எனக்கு இசை நாயகிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த டைட்டிலில் தேட ஆரம்பித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த உலகமே நாயகிகள்கிட்ட தான் தொடங்கியிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அப்புறம் என்னடா இது நாயகி அப்படின்னா கதை. நீங்கள் 1001 இரவு அரேபியன் கதை சராசத்திட்ட இருந்து தொடங்குது, ஒரு நாயகிட்ட இருந்து தொடங்குது. அவ தான் சொல்கிறான் அது வரைக்கும் மூர்க்கமாக இருந்த அந்த மன்னர்கள் அண்ணன் தம்பி 2 பேரையும் மனுஷனாக மாத்துறான் கதையின் வாயிலாக. தன்னுடைய எல்லையற்ற கதையின் வாயிலாக சராசத்து அந்த கதையின் நாயகி என்ன செய்கிறான்னா மனிதர்களாக மாற்றுகிறார். இன்னும் ஒரு அற்புதமான அதிசயம் இருக்குது. உலகத்தினுடைய இளைய மதம் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை முதலில் ஏற்றுக்கொண்டது ஒரு நாயகி தான். நபி ஹீரா குகையில இருந்து நபித்துவம் பெற்று அதனுடைய வெம்மை, அவர் அதோட குளிர்ச்சி வெம்மையில் அப்படி வரும்போது அவரை முதலில் என்னை போர்த்துங்கள் ஹதிஜாவை என்று அவர் வீட்டுக்கு வருகிற பொழுது அந்த ஹதிஜா நாயகி தான் முதலில் அவரை ஒப்புக்கொண்டது. அந்த முதலில் ஒப்புக்கொண்ட பெண்மணி அவர். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாவற்றுக்குள்ளாரியும் இருக்கக்கூடிய நாயகிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான உலகமாக, ஒரு அற்புதமான தேடுதலாக இருக்கிறது. இவைகளை குறித்து நமக்கு நிறைய பேச முடியும். அப்போ நான் நிறைய நேரம் ஒரு எங்கிட்ட அதுதான் அவங்க கட்டுரை கேட்டாங்க, நான் யாராவது சொல்லியிருப்பாங்க உலகிட்ட இந்த விஷயத்தை பேசணுன்னா நிறைய நேரம் பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எழுதி வாங்கியிருக்க முந்தியே அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். நிறைய இருக்கிறது, பாடல்கள் இருக்கிறது. நான் எனக்கெல்லாம் சில நேரங்களிலே அந்த அவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பினுடைய அந்த அந்த வரிகள் நிராமய கண்ணி அந்த இதெல்லாம் எடுத்து அல்லது மனோன்மணிய கண்ணி அவைகளை வாசிக்கிற பொழுது அது அவ்வளோ ஒரு இதை சொல்கிறாரு அவர். ஏக பெருவெளியில் இருள் கடலில் காகமற்ற கம்பமற்ற கடலின் மீது காகம் மதுவானேன் கண்ணே ரகுமானே அப்படிங்கிறார். அதாவது அந்த வாழ்க்கையை சொல்கிறார் அவர். இந்த கடலுக்கு இருட்டு வேற, இப்போ உட்காரலான ஒரு கம்பும் இல்லை. அப்போ இந்த துனியா இந்த உலகம் எனக்கு அப்படி கடந்து நான் உழந்துட்டு இருக்கேனே, என் மேலே நீ உனக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு இது. இப்போ நீங்கள் எனக்கு ராபியா பர்வாரி இறை மீது கொண்டு எழுதிய காதல் கவிதை எப்படி அவர்கள் தவறாக புரிந்தார்கள், ஏன் தவறாக புரிந்து ராபியாவை கொண்டார்கள் என்கிற ஒரு சொல்லாடல் வருகிற பொழுது எனக்கு ஒரு மசால் சாஹிப்புக்கு கவிதை படிக்கும்போது அப்படித்தான் இருக்கும், அவருடைய பாடலை வாசிக்கும் போது அப்படித்தான் இருக்கும். இந்த ஆளு என்ன இது அப்படின்னு பாருங்க. வற்றாத சமுத்திரமே, வள்ளலே, வான்பொருளே, சித்தருளத்தில் தெளிவே நிராமயமே, மௌனமணி மூடி வைத்த பெட்டகமே, தேனமுதே இன்ப தெளிவே நிராமயமே. இவர் இறையை சொல்றாரு. நீங்க ரொம்ப அற்புதமா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் படிச்சிருக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் அந்த பாடல் இதை நமக்கு அழகான காதல் கடிதமாக மாத்திருக்கலாம், யார்கிட்ட எழுதி கொடுத்துருக்கலாம். அப்போ இப்போ அது பாருங்க, அது அப்படித்தான் நமக்கு தோணுது. அவ்வளவு அழகான விஷயமா இருக்கு. அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, இறைய சொல்றாரு, தேன் அமுது பாகு திரண்ட பெருங்கடலே, தேன் அமுது பாகு திரண்ட பெருங்கடலே, வானவர்க்கும் 8ஆம் மணியே நிராமயமே. அப்படி இவைகளை ரசித்து வாசிக்கிற பொழுது இந்த மெய்ஞான கடலுக்குள் நீந்தி வருகிற அனுபவம் என்பது மனிதனை எல்லாவற்றையும் அவனுக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கசடுகளையும் நீக்கி அவனுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வன்மங்களையும் எல்லா குரோதங்களையும் விட்டு அவரை நம்மளை ஒரு நாள் வாஷ் பண்ணி தொடச்சி எடுக்க முடியுமா? நம்ம கை கால் முகமெல்லாம் கழுவிடுறோம், குளிச்சுடுறோம், நம்ம நல்ல உடை அணிஞ்சிடுறோம், எல்லாம் செய்கிறோம். நம்மளை எப்படி புழிவது, தன்னை புழிந்து எப்படி தவம் செய்வது, தன்னை புழிந்து செய்யக்கூடிய ஒன்றாக, தன்னை புழிந்து உருவாக்கக்கூடிய ஒன்றாக இந்த மெய்ஞான பாடல்கள் இருக்கிறது. இந்த மெய்ஞான பாடல்களில் ஆண்களுக்கு இணையாக இந்த நாயகிகளினுடைய உலகம் என்பது அசாத்தியமானதாக இருக்கிறது. இவர்கள் சுற்றி வளைத்து ஒரு நீண்ட பிரார்த்தனையோடு வருகிற பல விஷயங்களிலே இந்த நாயகிகள் ஒற்றை சொல், ஒரு வார்த்தை கொண்டு மொத்தத்தையும் திரட்டுகிற ஒரு பாங்கையும் இதற்குள்ளால் பார்க்க முடிகிறது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது போன்ற ஒரு சமூக அமைப்பு. அந்த 100 மசாலா சொல்லக்கூடிய அந்த கதை, அவர் எங்கள் பாட்டி பாடுவாங்க. நாங்கள் எங்கள் பாட்டிக்கு அந்த பாட்டு பாடும்போது சொல்கிறோம், கதை சொல்லும்போது சொல்கிறது ஒரு பழக்கம் இருக்குது. பாட்டு பாடுறவங்களுக்கு சொல்லக்கூடியதுங்கிறது இன்னொரு அற்புதமானது. அது எங்கள் பாட்டி பாடும்போது சொல்லணும். அவங்க அப்போ தான் அதை சொல்லுவாங்க. அந்த பாட்டு பாடி ஒரு கதை, அது நம்ம நிறைய செய்திகள் அதுக்குள்ளாடி வரும், அற்புதமான செய்திகளாக வரும்.
இன்னும் இலங்கையில் இது போல பெண் சார்ந்த நிறைய கிஸ்ஸாக்கள் கதைகள் அவைகள் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல செய்திகளோடு இந்த மெய்ஞான இனி நேரம் இருக்கா, நீங்கள் தப்பாக காட்டிட்டீங்களா இல்லையே? சரி, ஓகே. இந்த வெளி ஒரு அழகான வெளி. நான் உண்மையில் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த உரையாடலை நாம் இங்கு பேசுவதற்கும் இல்லாட்டி இந்த சபையில் இந்த விஷயம் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாது இல்லையா? இவங்ககிட்ட இவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இந்த செய்திகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தெரியாது. ஒரு மிக அழகான ஒரு அவையிலே இந்த பெண் சூஃபியாக்களை பற்றி, பெண் சூஃபியாக்களுடைய மெய்ஞான பாடல்களை பற்றி ரசூல் பிபி பரிமளத்தார், கச்சிப்பிள்ளை அம்மையார், சையத் ஆசியா உம்மாள் போன்றவர்களுடைய இந்த பாடல்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கிற இந்த செய்திகளை உங்களோடு எடுத்து வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது ஒரு மிக அழகான வாய்ப்பாக கருதுகிறேன். உங்கள் அனைவருக்கும், இந்த அமைப்புக்கும், இதனுடைய எல்லா மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் பேரன்பையும் நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் எல்லா வகையான இசை மரபுகள் பற்றி பேசிட்டு எதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு இஸ்லாமிய இசை மரபில் பெண்களோட பங்களிப்பு இருந்திருக்குமா அப்படிங்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருந்தது. யார்கிட்ட கேட்டால் சரியாக இருக்கும் அப்படின்ற இதில் சவிதா தான் சொன்னாங்க, சார்ட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் உடனே இவரோட தொடர்பு கொண்ட போது இவர் எங்களுக்கு சொல்ல அத்தனை தகவல்களை எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அத்தனை பெண்களை பற்றி சொல்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. இவ்வளோ பெண்கள் பங்களிச்சிருக்காங்களா, நமக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கோமே அப்படின்ட்டு. அவரை உரையாற்ற கூப்பிட்டப்ப அவர் ரொம்ப சந்தோஷமாக வந்தார். அநேகமாக இஸ்லாமிய இசை மரபில் பெண்களோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா முதல் உரையாக இது இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதை யாரும் தவற விட்டுறாதுங்க, மிக முக்கியமான உரை. இதை தவற விட்டவங்க ஸ்ருதி டிவியில் பார்த்துருங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். எழுத்தாளர் திரு மீரா மைதீன் மிக அற்புதமான உரை வழங்கியிருக்காரு. அவரை கௌரவிக்க இசை ஆர்வலரும் பாடகரும் அற்புதமான இசை கலைஞருமான திரு அலெக்ஸ் இங்கே வந்திருக்காரு. அவர்களையும் திரு மீரா மைதீன் அவர்களுக்கு உணவு பரிசு வழங்க அழைக்கிறோம்.